பூக்காடாய் நெஞ்சில் புது மணத்தை தந்தனக்கு பாக்காடாய் மாறிவிட்ட பரம்பொருளே, கலையாத கனவாகி நிலையாத நினைவாகி கவியாகி வந்த பொருளே, பனி கொஞ்சம் மலரள்ளி கனி கொஞ்சம் சுவையள்ளி, பேச்சாகி ஆடு இறைவா, உயிர் மூச்சாகி ஆடு இறைவா. சற்று நேரம் பேசும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட தலைப்பு எது உண்மை கிறிஸ்துமஸ் என்ற தலையங்கத்திலே எண்ணத்தில் தோன்றிய சில வண்ண கருத்துக்களை இறக்கை கொடுத்து பறக்க விட ஆசிக்கின்றேன். குறை பொறுத்து நிறைவேறுவாயாக. எது உண்மை கிறிஸ்துமஸ்? கடந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் போது தமிழ்நாட்டில் விற்கப்பட்ட மதுபானங்களின் எண்ணிக்கை 162 கோடி என்று வரலாறு சொல்லுகிறது. இந்தியாவில் மட்டும் சுமார் 1000 கோடியை தொட்டது என்று ஆய்வுகள் சொல்கிறது. எது உண்மை கிறிஸ்துமஸ்? இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2024ஆம் ஆண்டு நாங்குநேரி, திருநெல்வேலியை அடுத்த நாங்குநேரி பகுதியிலே அங்கே இனிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதை வாங்க புறஜாதிகளுக்கு மறுக்கப்பட்டது என்ற செய்திகளும் வெளிவந்தது. அன்பர்களே, எது உண்மை கிறிஸ்துமஸ்? எது உண்மை கிறிஸ்துமஸ்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அன்று தூதர்கள் அங்கே மேய்ப்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே கிறிஸ்து பிறக்கிறார், அங்கே எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷமான நற்செய்தி உருவாகிறது. ஆனால் இன்று காலங்காலமாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே எப்படிப்பட்ட கிறிஸ்து பிறக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் குடித்து விட்டு மிக மிக துக்கமாக இருந்து கொண்டிருந்தானாம். அவனிடத்தில் கேட்கப்பட்டது, நீ எதற்காக துக்கமாயிருக்கிறார்? என்னுடைய இயேசுவை சிலுவையிலே அடித்து விட்டார்கள் என்று சொன்னானாம். நாட்கள் கடந்தது. அதே மனிதன் குடித்து விட்டு சந்தோஷத்துடன் நடனமாடி கொண்டிருந்தான். அவனிடத்திலே கேட்கப்பட்டது, இப்போது நீ எதற்காக துள்ளி குதித்து நடனமாடி கொண்டிருக்க? என்னுடைய இயேசு பிறந்து வந்து விட்டார் என்று சொன்னானாம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. அன்பர்களே, கிறிஸ்துமஸ் இன்றைய தினங்களிலே இப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து கொண்டு, ஆனால் எது உண்மை கிறிஸ்துமஸ்? எது உண்மை கிறிஸ்துமஸ்? வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அன்றைக்கு கள்ளம் கபடமாக வாழ்ந்தவன் சகையு, வரி வசூலித்தவன் சகை எப்போது ஆண்டவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு வந்தானோ, அந்த இடத்திலே நான் தன்னுடையத்தில் இருப்பதை எப்போது மற்றவர்களுக்கு கொடுக்க முன் வந்தானோ, அப்போது அங்கே அவனுடைய வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு பிறந்தது. அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பர்களே, அவனுடைய வீட்டிற்குள்ளே புதிய கிறிஸ்து பிறந்தார். அவனுடைய வீட்டிற்குள்ளே கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு எது கிறிஸ்து பிறப்பு என்பதே தெரியாமல், எது உண்மை கிறிஸ்துமஸ் என்பதை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய இல்லத்திற்கும் அன்று சகேயுவின் வீட்டிற்குள்ளே வந்த ஆண்டவர் நம்முடைய வீட்டிற்குள்ளும் நம்முடைய இதயத்திற்குள்ளும் வருவார் என்று சொன்னால் அதுவே உண்மை கிறிஸ்துமஸ். ஆனால் இன்றைய கிறிஸ்து பிறப்பை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? சிந்திப்போம். உண்மை கிறிஸ்துமஸ், உண்மை ஆண்டவரை இதயத்திலும் வீட்டிலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.